இருளை விரட்ட இருளிற்குள் ஒளி பாய்கிறது. இரவு 1:30 மணி முதல் அதிகாலை 5:30 மணி வரை வரலாறு உறுதியாக சொல்லாத இடத்தில் பாரம்பரியம் மெதுவாய் சாட்சியளிக்கிறது. எல்லாம் உனக்காக. மன்னக வாழ்வின் உன்னதமுணரு, விண்ணக வாழ்வை மண்ணிலும் கொணர. மன்னக வாழ்வின் உன்னதமுணரு, விண்ணக வாழ்வை மண்ணிலும் கொணர. மண்ணாயிருக்கும் நாம் மண்ணுக்கு திரும்பும் இருட்டு. இருள் என்றாலே எல்லோருக்கும் பயம்தான். இருள் மேல் உள்ள பயம் நீங்க வேண்டும் என்றால் இருளுக்குள் ஒளி நுழைய வேண்டும். அன்பார்ந்தவர்களே, இருளை விரட்ட இருளிற்குள் ஒளி பாய்கிறது. பாவம் என்னும் இருளை குறித்து நமக்குள் உள்ள பயத்தை போக்க ஒளியாம் இறைவன் இருளடைந்த சிறைக்குள் அடைக்கப்பட்டார். நிலவரை சிறை என்னும் இருள் சூழ்ந்த சிறை குழியினுள் ஆழத்தில் இறைமகன் இயேசு அடைக்கப்படுகின்றார். நிலவரை சிறை என்னும் இருள் சூழ்ந்த சிறை குழியின் ஆழமான இடத்தில் உலகின் ஒளியாம் இறைமகன் இயேசுவை சிறை பிடிக்கின்றனர். நிலவரை சிறை என்னும் பாதாள சிறையை பற்றிய குறிப்பு விவிலியத்தில் நாம் எங்கும் காண இயலாது. ஆனால் வரலாற்றை நாம் புரட்டி பார்க்கும் பொழுது சில தெளிவுகள் நமக்கு கிடைக்கின்றன. காலத்தின் சக்கரத்தை மெதுவாக பின்னோக்கி சுழற்றுவோம். 2000 ஆண்டுகள் கடந்த அந்த யூத பண்டைய யுகத்திற்குள் நாம் சிந்தனையை நாம் அழைத்து செல்வோம். இயேசு கெத்செமனி தோட்டத்தில் கைது செய்யப்பட்ட நேரத்திலிருந்து அவர் பிலாத்துவிடம் கொண்டு செல்லப்பட்ட நேரம் வரை நடந்த நிகழ்வுகளை நாம் ஒவ்வொன்றாக வரிசைப்படுத்தி பார்ப்போம். சுமார் 10:30 மணி அளவில் இயேசு கைது செய்யப்பட்டு தலைமை குருவாய் இருந்த அன்னாவிடம் இழுத்து செல்லப்படுகின்றார். அங்கிருந்து சுமார் 11:30 மணி அளவில் விசாரணை ஆரம்பமாகிறது. கைகள் கட்டப்பட்ட நிலையில் அங்கிருந்து சுமார் 12:30 மணிக்கு அவர் கயபாவிடம் கொண்டு செல்லப்படுகின்றார். அங்கு இயேசுவை விசாரித்து பொய் சாட்சிகளை கொண்டு அவர் மேல் குற்றம் சுமத்தி அவரை கன்னத்தில் அறைந்து ஏளனம் செய்கின்றார்கள். யூத தலைவர்கள் தங்கள் ஆலோசனையை முடித்து விடியற்காலையில் முதல் வெளிச்சத்தில் அவரை பிலாத்துவின் அதிகாரத்திற்கு முன் நிறுத்த தீர்மானிக்கின்றார்கள். ஆகவே இரவு 1:30 மணி முதல் அதிகாலை 5:30 மணி வரை ஏறக்குறைய 4 மணி நேரங்கள் இயேசுவை இருளான குறுகலான நிலவரை சிறை என்னும் பாதாள சிறைக்குள் அடைக்கின்றார்கள். உலகிற்கு ஒளியாம் வந்தவர் ஒளியே புகாத கல்லினால் சூழப்பட்ட அடித்தளத்தின் அறையில் நிறுத்தப்படுகின்றார். அதிகாலை வெளிச்சம் எழும் வரை இருள் தன் அரங்கில் அவரை தக்க வைத்தது. பாரம்பரியம் கூறுவது என்னவெனில், அந்த பாதாள சிறையிலே ஆண்டவர் இயேசு அடைக்கப்பட்டிருக்கலாம் என்று நம்பப்படுகின்றது. வரலாறு உறுதியாக சொல்லாத இடத்தில் பாரம்பரியம் மெதுவாய் சாட்சியளிக்கிறது. அக்காலத்தில் யூத உயர் தலைவர்களின் இல்லங்கள் அதிகாரத்தின் மையங்களாக இருந்தன. அவற்றின் அடித்தளத்தில் பாறைகளால் செதுக்கப்பட்ட
குழிகள் இன்றும் காணப்படுகின்றன. அவை கிடங்குகளாகவோ நீர் தொட்டிகளாகவோ அல்லது சிறைகளாகவோ பயன்படுத்தப்பட்டன. இவ்வாறு அவை சிறைகளாக இருந்திருக்கலாம் என்பதை சில தொல்பொருள் ஆய்வுகள் நமக்கு தெரிவிக்கின்றன. இயேசுவின் கண்களை கட்டி முகத்தில் உமிழ்ந்து கன்னத்தில் அறைந்து அவரை கேலி செய்து ஏறக்குறைய 4 மணி நேரம் இருட்டான நிலவரை சிறையில் கட்டி வைத்திருந்தனர். ஒளியாம் இறைவனை இருளில் அடைக்க மட்டும்தான் அவர்களால் முடிந்தது தவிர அந்த ஒளியை அவர்களால் அணைக்க முடியவில்லை. அன்பார்ந்தவர்களே, இந்த தவக்காலத்தில் நமது பாவம் என்னும் சிறையிலிருந்து, அந்த இருட்டான ஓர் இடத்திலிருந்து வெளிவருவதற்கு நாம் ஒளியாகிய இறைவனை பற்றி பிடித்துக் கொள்வோம். இந்த ஒரு தவக்காலம் நமக்கு ஆசீர்வாதமான ஒரு காலமாகவும் மகிழ்வான ஒரு காலமாகவும், நாம் இருளிலிருந்து ஒளியில் வருவதற்கு ஒரு அருமையான காலமாகவும் இருக்க தொடர்ந்து இறைவனை வேண்டுவோம். மனதை திறப்போமா, மௌனம் களைவோமா. மனதை திறப்போமா, மௌனம் களைவோம். சிந்தனை சொல் செயல் நித்தமும் சோதித்து அவர் நிந்தனை பாடுகள் உள்ளத்தில் தியானித்து இறையோடும் பிறரோடும் ஒப்புரவாகிட திரும்பி வருவோமா, திரும்பி வருவோமா, திரும்பி வருவோம் நாம், திரும்பி வருவோம். எல்லாம் உனக்காக.